வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சுஜோகோகோ பஞ்சரில் கிட்னிக்கு எப்படி சிகிச்சை அளிப்பது அப்படிங்கிற கிட்னினா கிட்னி ஸ்டோன் அல்லது கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. சுஜோகோகோ பஞ்சர் படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இது 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 வந்து கால், இது வந்து கைன்னு நாம சொல்லுவோம். இது வந்து உள்பகுதி இன்னு சொல்லுவோம், உள்பகுதி இன் பகுதி, இது வந்து யாங் பகுதின்னு சொல்லுவோம். கிட்னி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கைக்கும் காலுக்கும் நடுவில் உள்ள இடத்துல இந்த இடத்துல எங்க வரும். இந்த கைக்கும் இது கால், இது கை, இது ரெண்டு நடுவில் கேப்ல வரும். நம்ம ரியலா பார்க்கணும் பாத்தீங்கன்னா என்னுடைய கையிலேயே நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த இடத்துல இப்படி நம்ம தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு பள்ளம் கிடைக்கும். ஒரு பள்ளம் கிடைக்கும். அந்த பள்ளம் தான் கிட்னியோட பள்ளம். அதே மாதிரி இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு நடுவில் கொண்டு வந்தீங்கன்னா இங்க ஒரு பள்ளம். இது ரெண்டும் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்னி பாயிண்ட் சொல்லுவோம். கிட்னி பாயிண்ட் இந்த இடத்துல வந்து பிரஸ் பண்ணி பார்க்கும் போதே வலி இருந்தாலே ஏதோ கிட்னில பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கிட்னி ஃபெயிலியர் கிடையாது. கிட்னில கல் இருந்தால் அந்த மாதிரிலாம் இருந்தால் இப்ப கிட்னில கல் இருந்தால் இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து வெள்ளை சோயாபீன் பயன்படுத்த வேண்டும் சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வெள்ளை சோயாபீனை வந்து நாம இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டிடுறோம், நைட்ல ஒட்டிடணும். அடுத்து அதே மாதிரி ரெண்டு கிட்னிலுமே ஒட்டிடுறது எப்பவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஒட்டிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கிட்னில இப்படி நைட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு காலையில் பார்க்கும்போது இந்த வெள்ளையா இருக்கக்கூடிய சோயாபீன் பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட்டுகள் வர ஆரம்பித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நம்முடைய ஒயிட் சோயாபீன் இருக்கக்கூடிய வைட்டல் எனர்ஜி உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தம். அது தொடர்ந்து இந்த மாதிரி வந்து இரவுகள்ல போட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு 10 நாள்ல என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இந்த சோயாபீன் வந்து கலர் மாறாமல் வரும். பியூர் ஒயிட்டாவே இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகம். ரைட், இது ஒரு மெத்தட். அடுத்த மெத்தட் பாத்தீங்கன்னா இது வந்து சக்ரா மேகர்னு சொல்லுவோம். சக்ரா மேகர்ல பாத்தீங்கன்னா இது வந்து நார்த், இது வந்து சவுத். வெள்ளை வந்து நார்த், உள்ள வந்து இந்த எல்லோ கலர் வந்து சவுத் போல். எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம் நார்த் டு சவுத். அதே இப்படி திருப்பி பாத்தீங்கன்னா உள்ள ஒயிட், வெளியில எல்லோ. இது நார்த், இது சவுத். எனர்ஜி வெளிநோக்கி தள்ளும். இது இந்த மாதிரி வெளிநோக்கி தள்ளக்கூடிய இந்த கலரை இந்த இடத்துல வச்சு ஒட்ட வேண்டும். வெளியில பார்க்கக்கூடிய கலர் இல்ல, நம்ம உள்ள வந்து நமக்கு வரக்கூடிய அந்த கலர் தான் நமக்கு பார்க்கணும். இந்த கலர் தான் நமக்கு வரணும். இதை கரெக்டா அந்த கிட்னி பாயிண்ட்ல இந்த இடத்துலயும் இன்னொரு மேக்னெட் அதே மாதிரி ரெண்டு கையிலுமே அதே மாதிரி அடுத்து வேணும். அதே மாதிரி இங்கேயும் போட்டு டேப் வச்சு ஒட்டி விட வேண்டும். ஒட்டும் போது உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன் ஆனது உடைந்து வெளியே வந்து விடும். மிக எளிமையான சிகிச்சை முறை, ரொம்ப ரொம்ப எளிமையான சிகிச்சை முறை. இதுக்கு அடுத்த கட்டம் நாங்க என்ன கேட்டீங்கன்னா லேசர் அடிப்பது. இது வந்து ஒரு லேசர். இந்த லேசர் பாத்தீங்கன்னா லேசர் நாம வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த லேசரை கரெக்டா அந்த கிட்னி ஏரியால வந்து லேசரை நம்ம வந்து இப்படி கொண்டு போறோம். இந்த அடிக்கும் போது நமக்கு அதை நேரடியாக பார்க்க கூடாது. பார்த்தா கண்ணு வந்து பாதிப்பு ஏற்படும். அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். கரெக்டா கிட்ட கொண்டு போயிட்டு இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா குறைந்தபட்சம் 2 நிமிடம் இங்க அடிச்சுட்டு 2 நிமிடம் அப்படியே நம்ம கவுண்டிங் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி ஒரு 60 எடுக்கணும். கொஞ்சம் உஷ்ணம் இருக்கிற மாதிரி இருக்கும். உஷ்ணம் இருந்தால் கொஞ்சம் என்ன பண்ணணும், கொஞ்சம் மேல கொண்டு வந்துடும். ரொம்ப எவ்வளவு தூரம் உஷ்ணம் தாங்க முடியுதுன்னா கொஞ்சம் மேல கொண்டு வந்துடணும். உஷ்ணம் எவ்வளவு தூரம் அதில் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணணும், தூரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர. 2 கிட்னிக்கு அதே மாதிரி நம்ம சிகிச்சை அளிக்கலாம். ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருந்தால் ஒரு 15 செகண்ட்ல 20 செகண்ட்ல கூட நிப்பாட்டிக் கொள்ளலாம். இந்த முறையில் நீங்கள் சிகிச்சை அளித்தால் கிட்னியில ஸ்டோன் இருந்தால் ஸ்டோன் உடைந்து வெளியே வந்துவிடும். அது மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட இடத்துக்கு இந்த இடத்துல நாம் வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும். மிக அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. ரிமூவ் த கிட்னி ஸ்டோன் வித்தவுட் எனி மெடிசன், எதுவுமே இல்லாமல் சிகிச்சை பண்ணக்கூடிய சுஜோக்ல பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. நன்றி, வணக்கம்.